விநாயகரின் பிறப்பு. ஒரு நாளில் பார்வதி குளிக்க வேண்டியிருந்த போது யாரும் தன்னை தொந்தரவு செய்வதை விரும்பாமல் மஞ்சளால் ஒரு சிறு குழந்தையின் சிலையை உருவாக்கி அவனுக்கு வாழ்வளிக்க அருள் செய்தாள். அவன் அவளிடம் முற்றிலும் பக்தி கொண்டவன். அவள் குளித்துக் கொண்டிருக்கும் போது அவன் வீட்டை கண்காணிக்கும்படி வேண்டினாள். சில நிமிடங்களுக்கு பிறகு சிவன் வீட்டிற்கு திரும்பி வீட்டிற்குள் செல்ல விரும்பினார். சிறுவன் அவனை வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்தான். சிவாவும் சிறுவனின் அடையாளம் தெரியாததால் தனது சொந்த வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டதால் கோபமடைந்தார். ஆத்திரத்தில் சிவபெருமான் சிறுவனின் தலையை குத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். பார்வதி வெளியே வந்து தன் குழந்தையின் சடலத்தை பார்த்தாள். அவள் கோபத்தில் அழத் தொடங்கினாள். அந்த சிறுவனின் அடையாளத்தை பற்றி சிவனிடம் கூறி அவனை உயிர்ப்பிக்குமாறு கோரினாள். இல்லையெனில் அவள் பிரபஞ்சத்தை அழித்து விடுவாள். சிவபெருமானும் மனம் நொந்து பார்வதியிடம் தனது தூண்டுதல் செயலுக்கு மன்னிப்பு கேட்டார். அவர் சிறுவனை உயிர்ப்பிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை என்று கூறினார். எனவே சிறுவனுக்கு புதிய தலையை கண்டுபிடிக்குமாறு தனது காளையான நந்திக்கு உத்தரவிட்டார். தாயுடன் இல்லாத அந்த உயிரினத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கச் சொன்னார். தற்செயலாக அவர்களால் ஒரு யானை குட்டியை மட்டுமே கண்டுபிடித்து அதன் தலையை மீட்டெடுக்க முடிந்தது. சிவபெருமான் சிறுவனுக்கு தலை வைத்து புது வாழ்வு தந்தார். சிவபெருமான் அவருக்கு கணேஷ் என்று பெயரிட்டார். பார்வதி தனது மகன் உயிருடன் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் அவரது தோற்றத்தை பற்றி பயந்தாள். விநாயகர் சதுர்த்தி என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். விநாயக என்றால் தடைகளை நீக்குபவர், விநாயகர் என்றால் மக்களின் இறைவன் என்று பொருள். அவர் வழிபாட்டாளர்களின் பாதுகாப்பு, ஆசீர்வாதம், நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் துன்பங்கள் மற்றும் தடைகளின் மீது வெற்றி ஆகியவற்றில் வழிகாட்டுகிறார்.